Good evening, students. In 11th chapter, 12th English medium database concept. First of all, what is data? Data can facts related to object in consideration. Say for example, டேட்டாங்கிறது வந்து நம்மளோட ஏஜ், ஹைட்டு, வெயிட்டு இது எல்லாமே ஒரு டேட்டா. ஸ்கூலில் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் வந்து ஃபுல்லாக அவங்களோட நேமோ ஏஜ் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது. தென் இன் சிம்பிள் வேர்ட்ஸில் டேட்டாங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், ஒரு நம்பராகவும் இருக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து ஃபார்மேட்டட் ஆர் ப்ராசஸ்டு டேட்டா விச் அலோவ்ஸ் டு யூட்டிலைஸ் சிக்னிஃபைன் வேன். ஸோ அதாவது இன்ஃபர்மேஷனுங்கிறது நான் அந்த டேட்டா பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுப்பது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாண்டிச்சேரி இஸ் 120 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் சென்னை. பாண்டிச்சேரிங்கிறது சென்னையிலேருந்து 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் இன்ஃபர்மேஷன். நான் சொல்கிற டேட்டாஸ்க்குள்ளே இன்ஃபர்மேஷன். அப்போது டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் வந்து ரிலேட்டட் இருக்கும். நான் சொல்கிற டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக அது கன்வெர்ட் ஆகும். இப்போ நான் ஸ்கூலில் சொல்கிறப்ப 12th ஸ்டாண்டர்ட் இன் இங்கிலீஷ் மீடியம் 46 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் டேட்டாபேஸ்? டேட்டாபேஸ் இஸ் வந்து சிமிலரி கான்செப்ட். இதில் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் இருக்கு, ஆர்டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் விச் எனேபிள்ஸ் இஸ் யூசர் டு ஆக்சஸ் டேட்டாபேஸ். இது வந்து யூசர்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க இந்த டேட்டாபேஸில். இது ஹெல்ப் பண்ணுறது வந்து வேரியஸ் டேட்டாபேஸை வேரியஸ் யூசர்ட்டு கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் டேட்டாபேஸ். எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸில் வந்து நம்ம டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தோம்னா, நம்ம ஹோல் முசிறியில் இருக்க எல்லாஸோட நம்ம பிஎஸ்என்எல் கனெக்ட் வச்சுருந்தோம்னா நம்மளோட பர்சனலோட நம்பர்ஸு டேட்டாஸ் எல்லாமே அங்கே அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டோர் ஆகிருக்கும். அனதர் எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்டோட நேமு, மார்க்ஸு, சப்ஜெக்ட்டு, ரேங்க் எல்லாமே அது வந்து ஒரு ரெக்கார்டாக ஒரு ரேங்க் கார்டில் ஒரு நோட்டில் ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இதேமாதிரி பேங்க்கில் சொல்லலாம். பேங்க் வந்து அந்த அக்கௌண்ட்ஸில் எல்லாத்துக்கும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வி கேன் ப்ரொவைட் கவுண்ட்லெஸ்ஸஸ் தான் டேட்டாபேஸுங்குவாங்க, நிறைய வச்சுருக்கிறது. இதில் டிபிஎம்எஸோட காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, ப்ரொசீஜர்ஸ், மெத்தட், டேட்டாபேஸ், ஆக்சஸ் லாங்குவேஜ். ஸோ இது எல்லாமே இருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸில் ஃபஸ்ட்டு மிடில் ஹார்ட்வேர் இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மவுஸு, கீபோர்டு, மானிட்டர் எல்லாம் ஹார்ட்வேர். ஸோ இதை சுற்றி இருக்கிற அந்த ப்ரோக்ராமை சாஃப்ட்வேரும். இதில் வந்து என்ன ஆக்சஸ் ஆகும்னா டேட்டா பேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ் எதுவுமே என்ன யூஸ் ஆகலாம். அங்கே உள்ள கொடுக்குற யூசர்ஸ் வந்து டேட்டாஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ப்ரொசீஜர்ஸ் ஆர் மெத்தட்ஸ் லெவலையும் இந்த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் வந்து லிங்க் ஆகியிருக்கும். ஸோ அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அங்கே ஹார்ட்வேர் இருக்கணும், சாஃப்ட்வேர் இருக்கணும், டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜும் இருக்கணும். என்ன லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த யூசர்ஸ் இருப்பாங்க. யூசர் கொடுக்குற டேட்டாஸ், அந்த யூசர் கொடுக்குற டேட்டாஸ் வந்து ப்ரொசீஜர்ஸ்லையும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்கலாம், இல்லது வந்து அல்காரிதம் மெத்தட்ஸ்லையும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு டிபிஎம்எஸ் காம்போனன்ட்ஸில் ஒரு டயக்ராம். இது எப்படி வரும் உங்களுக்கு மெத்தட்ஸில். ஸோ இப்போ நீங்கள் டிபிஎம்எஸோட டயக்ராம் வந்து எனக்கு ட்ரா பண்ணுங்கன்னு சொன்னால், இந்த மெத்தட்லஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நடுவில் ஹார்ட்வேர் போடணும், அப்புறம் சாஃப்ட்வேர், டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ், தென் யூசர்ஸ் இருப்பாங்க. யூசர்ஸ் வந்து கொடுப்பாங்க டேட்டாஸு. அவங்க கொடுக்குற டேட்டாஸ் வந்து ப்ரொசீஜர்ஸ்லையும் மெத்தட்ஸ்லையும் ஃபாலோ ஆகும்.